கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனருளி அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. அதிகால வேளையிலே இந்த நாளிலும் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் இந்த பூமியிலே நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை அப்படின்னா நல்ல செயல்கள் மட்டும்தான். 24 மணி நேரம் நம்ம வாழ்க்கையில நற்கிரியை மட்டும்தான் செய்ய வேண்டும். சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருந்தாங்க, காணிக்கை போட்டிருந்தாங்க, எல்லாம் கரெக்டாக நடக்குது. ஆனால் இந்த உலகத்துக்குள்ள போகும்போது சில நேரத்திலே துர்க்கிரியைக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, துர்க்கிரியை செஞ்சிருந்தாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. ஆசீர்வாதத்துக்கு தடை வந்துரும், பிரச்சனை வந்துரும், போராட்டம் வந்துரும். துர்க்கிரியை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு வந்துரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, நல்ல செயல்கள் மட்டும்தான் நம்ம செய்யணும். அவரைப் போல நாம் வாழணும். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாறணும். தானம் தர்மம் செய்கிற பிள்ளைகளா மாறணும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நற்கிரியை செய்து, அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். சோர்ந்து போகாமல், ஐயா நன்மை செஞ்சா நிறைய பிரச்சனை வருது, பாடு வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய மன விருப்பம் என்ன? தேவ சித்தம் என்ன? நற்கிரியை செய்யும்போது தேவ நாம மகிமைப்படுகிறது. தேவன் மகிமைப்படுகிறார். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். ஒரு முழு பைபிள நம்ம கையில் எழுதி வந்துட்டார். எதுக்காக? நம்ம நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யும்போது தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச காலம் நம்ம நன்மை செய்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நம்ம எதை தேடணும்? மகிமை, கனம், அழியாமை, இந்த மூணையும் நம்ம தேடணுமா? தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நம்ம எப்போ தேட முடியும் அப்படின்னா, சோர்ந்து போகாமல் நம்ம நற்கிரியை செய்யும்போது தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சொல்றேனே, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போயிருது. ஒரு மனுஷன் துர்க்கிரியையோ பாவமோ அக்கிரமமோ கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி கொள்ளும்போது தேவனுடைய மகிமை விலகிறோம், நம்மளை விட்டு விலகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவ மகிமை விலகினாலே போதும். அப்புறம் அந்த இடத்துல இருள் வந்துடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும், தேவையில்லாத போராட்டங்கள் வந்துடும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் அளிப்பார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதியும் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்கான நன்றி. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்பி ஆசுறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னதமான சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்கள் பிள்ளைகளை திருப்தியாக நிரப்பி ஆசுறீங்க. எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்தினாலோ அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் கத்தர் ஆசுறீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் கொடுந்து ஆசுறீங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. யாரெல்லாம் தாழ்த்தினாலும் எல்லா தடைகளும் நீக்கி ஆசுறீங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.